மதுரை மீனாட்சி என்பதால் காட்சிக்கிறார். எப்போதுமே நம்ம கோயில் ஒரு பெரிய அதிசயம் விசேஷம். நம்ம கோயில என்ன விசேஷம்னா அம்பாள் 10 நாளும் 10 அவதாரத்தில் உற்சவமூர்த்தியை 10 பேராகவும் மூலஸ்தானத்தில் 10 பேராகவும் காட்சியிருப்பார். அம்பாள் மூலஸ்தானத்தில் 6 ஸ்திரீ சொரூபம், பெண் சொரூபமான 6 அலங்காரமும், ஆண் சொரூபமான புருஷ சொரூபமான 4 அலங்காரம். மொத்தம் 10 நாள். என்னென்ன அலங்காரம்? ஆதிபரா சக்தியாக எல்லா லோகங்களையும் படைத்து காத்து ரசிக்கக்கூடிய ஆதிபரா சக்தியாக இன்னைக்கு அனுபவிக்கிறதும், நாளைக்கு கிருஷ்ண பெருமான் லோகத்தாவான விஸ்வபெருமானாகவும், நாளைக்கு லோகங்களுக்கு தேவையான அன்னபூரணியாகவும், 4வது நாள் சுவாமி சுப்பிரமணிய சுவாமியாகவும், 5வது நாள் ஆனந்த நடராஜராகவும், 6வது நாள் நவநீத கிருஷ்ணனாகவும், 7வது நாள் கருங்காலியாகவும், 8வது நாள் மகாலட்சுமியாகவும், 9வது நாள் சரஸ்வதியாகவும், 10வது நாள் மகிஷாசுர மர்தினியாகவும் ஆசிரியர். வெளியில உற்சவமூர்த்தி 10 அவதாரங்களில் உலகத்தின் முதல் மகாராணி அப்படின்னு சொல்லப்பட்டு பாண்டிய மன்னர்களால பெண்ணரசி, ஆணுக்கு பெண் சரிசமம்ங்கிறத அன்னைக்கே வேதங்களில் சொல்லப்பட்டு இன்னைக்கு யாரும் அணிவதில்லை. நமக்கு ஆணுக்கு பெண் சரிசமம் அன்னைக்கே ஆண்பாதி பெண்பாதியாக அர்த்தநாரீஸ்வரரும் உலகத்தையே ஆட்சி செய்யக்கூடிய சக்தி பெருக்கிலே இருக்கிறத காண்கிறதுக்காக மதுரை மீனாட்சி, உலகத்தின் முதல் பெண்ணரசி மதுரை மீனாட்சி, மீனாட்சியாக காட்சி. நாளைக்கு காமாட்சியாக மலையில் பொழிவதும் தானியங்கள் விளைவதும் தானியங்களுக்கெல்லாம் அதிகாரியாக காமாட்சியவனாக கைப்போல செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற மாதிரி பொருள் உண்டா மற்றும் வராது பக்திகளும் இந்த பக்தியை பெறக்கூடிய விசாலாட்சியாக இது 4ஆம் நாள் கருமாரியாக, 5ஆம் நாள் பகவதியாக, 6ஆம் நாள் சாமுண்டீஸ்வரியாக, 7ஆம் நாள் கருங்காலியாக, 8ஆம் நாள் மகாலட்சுமியாக, 9வது நாள் சரஸ்வதியாக, 10வது நாள் சூரியசம்ஹாரம் பண்ணக்கூடிய காட்சியில் காட்சி. இந்த பாக்கியம் உங்களுக்கு நமக்கு எல்லாரும் கிடைச்சது. நமக்கு கிடைச்ச பாக்கியத்தை நம்ம விட்டுக் கொடுக்கூடாது. அது மட்டும் இல்லாம அம்மா நமக்கு செய்த கையெழுத்து காரியங்களுக்கு அவருக்கு நன்றி சொல்ல உலகத்தை நம்மளால முடியவே முடியாது. எல்லா மக்களும் வந்து இன்னைக்கு மீனாட்சியினுடைய அலங்காரத்தை பார்த்தது கூட 10 நாள் வந்து அம்மாவுடைய அலங்காரத்தையும் நீங்களும் பார்த்து மற்றவர்களுக்கும் சொல்லி நிறைய தசராவுடைய தாற்பயம் நிறைய இருக்கும். நிறைய விஷயங்கள் பேசக்கூடிய அளவுக்கு நேரம் இல்லை, அம்மாவுக்கு முடியவும் இல்லை. இந்த மீனாட்சியுடைய அருள் சகல சௌபாகியங்களை எல்லா
கொடுக்கிறார். மிக பொறுமையாக அதே மாதிரி ஆலயத்தினுடைய ஆலயத்தை சுற்றி வேண்டும். சர்வே சுகம்